So guys, congratulations. Thank you. What's running on your mind? ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன ஓடி? இது எப்படா ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. It's been like 8 years. So நடக்கணும்னு சொல்லி ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கனவு நிறைய நாள் பேசியிருக்கோம் இதை பத்தி. ஸோ ஒரு பாயிண்ட்ல இது ரியலா நடக்கும் போது we truly can't believe it. நிறைய சர்க்கம்ஸ்டன்ஸ் we face like okay we might இந்த மாதிரி அம்மா அப்பாவோட சம்மதத்தோட எல்லாருமே இருந்து நடக்குமாங்கிற ஹோப்பை நாங்கள் நிறைய தடவை மிஸ் பண்ணியிருக்கோம். காத்திருந்த நாள் இதுவோ ஈருயிரின் ஓர் கனவோ கூடும் காலம் நேருதே கை கோர்த்து வாழ்க்கை நீளுதே சேரும் நேரம் தாழையாரம் வாழ்வின் ஓரம் பூக்குதே அழகே அழகே இனி நீ எனதே அழகே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே இது எனக்கு மட்டும்தான் ஃபீல் இருக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டு லைக் ஸ்டெப் பிஹைண்ட். ஒரு திடீர்னு கிராஸ் பண்ணும் போது he just holded my hand and இந்த மொமெண்ட் ஐ ரியலைஸ் லைக் ஓகே அவனும் என்ன மிஸ் பண்றான் அப்படிங்கறத அந்த அவன் கையை எனக்கு பிடிக்கும் போது தான் ஐ ரியலி ஃபெல்ட் இட். இவ்வளோ தூரம் எனக்காக சப்போர்ட் பண்ணி எங்க அப்பா எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணும் போது வாஸ் அ பிளஸ் ஃபீல். நோ வேர்ட்ஸ் டு டெல். ஐ வாஸ் லைக் சோ மச் ஹாப்பினா. ஆக்சுவலா கண்ட கனவை விட அதிகமா பெட்டரா போயிடுச்சு. விஷ் பண்றவங்க முதற்கொண்டு ஃபைனலின்னு சொல்லி தான் விஷயம் பண்றாங்கன்னா எங்க ஸ்டோரி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரியும். ஹலோ அன்னியாரே சிந்துரன், ஹாப்பி மேரி லைஃப். நான் ரொம்ப ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து எமோஷ்னல் வந்து ஆகக்கூடாதுன்னு இருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து எப்போ ஆச்சுன்னா எனக்கு சிந்துரன் வந்து உங்களுக்கு காலி கட்டினதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறதுன்னா வெளியில் போயிட்டு ஐ எம் த ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு கற்றுணுன்னு இருந்தேன். பட் அங்கே கண்ட்ரோலாக வந்துக்கிட்டு ஓகே நினச்சது நடந்துருச்சு, இன்னும் ஹாப்பியாக இருப்போம்ட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன். காணவல்ல ட்ராப் செய்தால் ஒடையில்ல நெஞ்ச நீயும் சொல்லி போகாமோ கல்யாணம் is a beautiful day. Now these are the mix.
நாங்கள் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. பேசும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் என்னமோ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி அவன் என்னை கூப்பிடும் போது வேற யாரும் கூட வந்துடக்கூடாதுன்னு என் கண்ணிலேயே சொன்னது நான் அப்படியே பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவன் கூட்டம் வந்தால் இவன் என்னதான் திட்டுவான்ற மாதிரி. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மொமெண்ட்ல அப்படியே ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் எதுவும் சொல்லாத காதல் அது. ஃபைனலி நாங்க ரிலீஸ் பண்றதை விட எல்லாருமே லைக் ஃபைனலி சொல்லும் போது என்ன எல்லாருமே ஃபைனலி சொல்றாங்கங்கிற மாதிரி இருக்கு.